திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். புருஷன் முன்னாடி இருக்காங்க, அதில் யாரோ ஒருத்தருக்கு இல்லீகல் அஃபையர் இருக்குன்னா, அந்த அஃபையருக்கு இன்னொருத்தவங்க பேசாமல் கண்டுக்காமல் இருந்தால் அது ரைட்டு. ஆனால் அஃபையர் இருக்கவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி என் புருஷன் இது மாதிரி தவறாக போகிறான்னா கண்டிப்பாக அந்த புருஷனை ரிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்க இல்லீகல் அஃபையர் போன லேடி மேலே ரிமாண்ட் பண்ணுவாங்க. இதுதான் சட்டம் சொல்கிறது. அதை விட்டு தான் இப்போ கனிஷ்கா மேட்ரு சொல்கிறேன். இப்போ ஆர்த்தி கெட்டவன் நீங்கள் இவர் சொல்கிறாரு, அதுக்கிடையிலே ஒரு ரிலேஷன்ஷிப் போட்டு ஒரு பெரிய கேசரி கணேஷ் யாருன்னு தெரியுதுல்ல, அவர்கிட்ட கல்யாணத்துக்கு போனாங்க 2 பேரும் ஜோடி போட்டு. அப்போ அது பெரிய விமர்சன பொருளாச்சு. அந்த கல்யாணமே டோட்டல் டேமேஜ். இவங்கள தான் ஃபோட்டோ பிடிச்சாங்க பூரா பேரும். ஸோ அங்கே யாருமே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அதுக்கு சொல்கிறேன், சட்ட அங்கீகாரம் பெற்று இவங்க இருந்தால் எதுக்கு ஆதரணும். இன்றைக்கி தான் நான் ப்ரெஸ் மீட்டு சந்திர என் குழந்தைன்னா அவர் ரொம்ப பயங்கர டிப்ரெஷனில் இருக்கார். முதல்ல அதுதான் உண்மை. அவர் தேவை ரொம்ப மன அமைதி வேணும். ஓவராக பயங்கரம் எவ்வளோ நாள் தான் பார்க்க முடியும் ஒரு விஷயத்தை வெறுப்புக்கு. அதுவும் சட்டம் சாதகமாக இருக்குன்னு அந்த ஆர்த்தியும் ரொம்ப ஓட விடுறது. சட்டம் பெண்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் சில மாற்று ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்லுது. ரீசெண்டாக ஒரு மெயின்டெனன்ஸ் அப்பீலில் சுப்ரீம் கோர்ட்டை தான் சொன்னிச்சு, வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்களா, நீங்கள் எவ்வளோ சம்பளம், என்ன படிச்சிருக்க, எம்இ முடிச்சிருக்கு, உனக்கு பெங்களூர் ஹைதராபாத்தில் நிறைய வேலை இருக்குது தெரியுமா, உனக்கு முதல்ல வேலைக்கு போ, இந்த லோயர் கோர்ட் கொடுத்தா அதே மெயின்டெனன்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புனார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. ஏன்னா இவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி கோர்ட்டு டைம் பாஸ் பண்ணுற இடம்லாம் கிடையாது. அந்த சுப்ரீம் கோர்ட் போய் ரிவர்ஸ் ஆச்சு பாருங்கள். அந்த ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு போயிருந்தாலும் அமைதியாக இருந்திருக்கலாம், அங்கே போய் ரிவர்ஸ் ஆகுது. இப்போ தான் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு? பெண்களுக்கு எதிராக தீர்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. இந்த சட்டம் ஃபேவராக இருக்குன்னு அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. சட்டம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குன்னா அது உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அது ஆயுதம் கிடையாது. பெண்களுக்கு சட்டத்தில் அதிக இடங்கள் இருக்குன்னா அதுக்கு ஆயுதமாக மாற முடியாது. பட் ப்ரிகாஷன் பண்ணிக்கிறது நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் இடம். சார், இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் ரொம்ப முக்கியமான இன்னொரு வாதத்தை வச்சிருக்காரு. என்ன சைபர் புள்ளி பண்ணுறாங்க, என்னோட விஷயத்தை என் சொந்த விஷயம்னு விடாமல் அதை வச்சு மீம் டெம்ப்ளேட் ஆக்குறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் தனியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. மற்றவங்க மாதிரி எனக்கு 25 பேர் கொண்ட குழுலாம் துணையாக இல்லை, நான் தனியாக தான் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு வாதத்தை முன் வைக்கிறாரு. இது அவர் யாரை இது பண்ணி சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த அம்மாவுமே போக்குள்ள தமிழக முதல்வர் விஜய் அவர்களே இந்த மாதிரிலாம் நடக்குது, நியாயம் வழங்கணும் போல, அவருக்கு அதுக்கு வழி தெரிஞ்சா அவரே தான் டீல் பண்ணியிருப்பார். அவர் பிரச்சனையை அவர் வெளியே விட்டுட்டார். அவரே அதை கண்டுக்கல பெருசாக. ஏதாவது எழுதிட்டு போகக்கூடாது. இங்கே பாருங்கள், பொதுவாக இடத்துக்குன்னு வந்தாச்சுன்னா எல்லாம் பேச தான் செய்வாங்க. என்ன சைபர் புல்லிங் பண்ணுறாங்கன்னா பண்ணுவாங்க தான். யாரை பண்ணலை, யாரை விட்டு வைக்கிறாங்க? இங்கே யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் தான் போட்டு பொழக்கிறாங்களேங்க. அதனால் அதெல்லாம் போய் மீம் கிரியேட்டர்லாம் போய் நம்ம கேட்டுகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃபேமஸாக இருக்கிறீங்க, உங்கள் படம் வந்தால் பார்க்குறாங்க, நீங்கள் ஒரு நல்ல நடிகராக வர வேண்டியது. நீங்கள் எடிட்டர் மோகனுடைய பையன், உங்கள் அண்ணன் பெரிய தயாரிப்பாளர், உங்களை வச்சு நல்ல படம்லாம் எடுத்தாங்க. ஜெயம் எடுத்தாங்க, சந்தோஷ் சுப்ரமணியெல்லாம் ஒரு அருமையான படம். பேராண்மைன்னு ஜன்னா சார் டைரக்ஷனில் ஒரு படம் வந்து ரொம்ப அட்டகாசமான படம். பேராண்மை நல்ல படங்கள்லாம் உங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப த்ரில்லரான, ரொம்ப யாரும் எடுக்க முடியாத ரோல்லாம் எடுத்து நடித்தார். அவர் மிருதெல்லாம் பயங்கரமாக நெகட்டிவ் ரோல் அதெல்லாம் எடுத்து நடித்தார். அந்த துறையில் அவர் டெவலப் பண்ணி போயிருந்துருக்கணும். அதை பண்ணலை. ஆனால் அவங்க அது ஃபாலோ ஆகக்குள்ள எல்லாம் எழுத தான் செய்வாங்க. அதுக்கு போயிட்டு 25 பேர் ரோட் ஷோ பார்த்தவங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்புறம் 3 எழுத்து நடிகை வாழ்க்கை கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம், இதையும் நான் கேட்கலான்னு இருந்தேன். 3 எழுத்து நடிகை வாழ்க்கை கெடுத்துட்டாங்கன்னு ஜோதிகா இருக்குமோ, ஜோதிகா 3 எழுத்து தானே, இட்லி 3 எழுத்து இட்லி நடிகைன்னு சொல்லி. ஜோதிகா வந்து இட்லி நல்லா ஊற்றி சாப்பிட்ருக்காங்க. ஆமாம், இதே நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்கல்லப்பா, ஒரு இட்லிக்கு 1 லிட்டர் ஊற்றி சாப்பிடுவாங்க பாவம். ஜோதிகா 3 எழுத்து அவங்கள தான் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் குஷ்புன்னு நினச்சி கெஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக குஷ்பு ட்வீட் போட்டிருந்தாங்க சார். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் நான் சொன்னதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி, இப்போ நடந்துக்கிட்டதுக்கு நன்றிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன, அந்த அம்மா தான் போய் சுந்தரிசி அழைச்சி கொண்டு நிப்பாட்டுது மதுரையில். அரசாங்கம் முத்திரை ஆகி போட்டு தம்பி, அம்மிகளில் உடைக்கும், அரசாங்க முட்டை அம்மிகளில் உடைக்கும், அரசாங்கத்து இட்லி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க அம்மிகளில் உடைக்கும் தான், பார்த்து பேசுங்கலாம். அவங்க தான் இதை குடும்பத்தை கலைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது ஜெயம் ரவி குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்ம யார் குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்ப பஞ்சாயத்தை நம்மளே தான் பேசிக்கணும். புருஷன் பொண்டாட்டியா அவங்களே பேசி அவங்களே தீர்த்துக்கிறது தான் நல்லது. நீ 3வது நபரை உள்ளே வந்து பேச விட்டிங்கன்னா அவங்கவுங்க பங்கு சிந்து பாடிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க அனுபவத்தை அவங்க வீட்டில் நடக்காத மாதிரி அவங்கவுங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க வந்து இன்னொரு வீட்டை கெடுத்து விட்ருவாங்க. அதுதான் இங்கேயும் நடந்தது. இப்போ ஆர்த்திகிட்ட போய் என்ன பிறந்த மணியாக இருந்து புள்ள பற்றவங்க என்ன வெக்கா இருக்குது போய் கேட்க வேண்டியது தானே, என்னம்மா பிரச்சனை, என்ன ஏம்மா இந்த டார்ச்சர் பண்ணுற,
உனக்கு என்ன வேணும், நான் தற்கொலையெல்லாம் பண்ணிய பார்த்தேங்கிறார். அது அப்போ டிப்ரெஷன். ஆமா, பிளாக் மேஜிக் வச்சிருக்காங்க, எனக்கு ரத்த வாந்தியா வருதுன்னு வேற அது குழப்பம். ரத்த வாந்தி ஓவரா குடிச்சா வந்துடும். பிளாக் மேஜிக்கெல்லாம் போய் தம்பி, அப்படிலாம் ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை. இப்போ விஜய் ஜெயிச்சிருக்காரு, அவர் பிளாக் மேஜிக் பண்ணிவிட முடியுமா? அவர் தான் நெத்தியில் அரகஜா வச்சிருக்காரு. மோடியை கூட பிளாக் மேஜிக் பண்ண முடியுமா? அப்படி இருந்தால் பண்ணலாம்ல. செய்வினைன்னு சொல்லுவாங்க ஊரில், கிராமத்தில் செய்வனை வச்சுட்டாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு. செய்வனைலாம் எப்படி பண்ண முடியும்? இந்த பெரிய பிரபஞ்சத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பிளாக் மேஜிக்கை நம்பினா கண்டிப்பாக அவர் வந்து உரிய ஆலோசனை தான் பெறணும் மனநல மருத்துவர்கிட்ட. எல்லாருக்கும் ஒரு டிப்ரெஷன் வரும் தானே. மனநல மருத்துவர்கிட்ட போனாலே பைத்தியம் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை. நமக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்தாலே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு ஜுரம் வந்தால் ஒரு மாத்திரை போடுறோமா, சுகர் வந்தால் ஒரு மாத்திரை போடுறோமா, அதுமாரி மூளைக்கு ஒரு சின்ன வியாதி வரும். காதுக்கு வந்தால் சொட்டு மருந்து, கண்ணுக்கு சொட்டு மருந்து, ப்ரஷ் பண்ணுற மாதிரி மூளைக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும் தானே. அப்போ மூளைக்கு மாத்திரை போட்டுவிட்டால் அது ஒன்றும் பெரிய சால்வ் ஆகிடும். அதுதான் செய்யணும் அவருக்கு. பிளாக் மேஜிக்கெலாம் அப்படி பண்ண முடியும் அவருக்கு. பட வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை. நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன், ஒரு இயக்குனரின் இரவுன்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அதில் இதெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா ஒரு டைரக்டர் அதிகபட்சம் 50 படமே எடுக்கிறது இல்லை. அவங்க லைஃப் சைட்குள்ளே வயசாகிடுது, முடிஞ்சிருது. அப்போ மகேந்திரன் சாரே 14 படம் தான் எடுத்துருக்கிறாரு. அப்போ ஒரு ராத்திரி எப்படி அவங்களுக்கு கிடக்கும்? படம் கதை உருவாகணும், கதைக்கு ஒரு தியரி வரணும், அது நேரேஷன் பண்ணணும், அப்புறம் கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுக்கணும். முதல்ல கதை உருவாகிறதே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை விட்டு ரீமேக் படம்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டு, சொந்த கதை இல்லை, சரி அடுத்தவங்க அதை எடுத்து டப்பிங் பண்ணி ஓட விட்ருவோன்னு. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ ஒரு நாள் அவங்க எப்படி கடக்க முடியும் அந்த இரவை? உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் நடிகராக்கினவங்களாம் பெரிய ஆளாக இருப்பாங்க, சிஎம்மாக கூட ஆகிட்டாங்க. இப்போ போய் அவனுக்கு எடுத்த விக்ரமன் என்ன செஞ்சுட்டு இருப்பார்? சரித்து கற்பனை பண்ணி பாருங்கள். அவர்கிட்ட நடிகராகி உருவானவர் 1008 திட்டு வாங்கியிருப்பார். யோ இன்னும் நல்லா பண்ணியா, திருப்பி நல்லா நடியா அப்படின்ட்டு இருப்பார். அவர் சிஎம் ஆகிட்டார். ஆனால் இவர் அந்த இயக்குனராக உட்காந்துருக்காரு. அவருடைய ஒரு நாள் பொழுது எப்படி போவோம்? தம்பி இந்த படம் இருக்குல்ல தம்பி, நம்ம மனோஜ் அவர் செத்து போயிட்டார், பாரதி ராஜா சார் சன்னு. இந்த எங்கே அந்த வெண்ணிலான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த இயக்குனருக்கு அனாதையாக செத்து கிடந்தார் இங்கே கேகே நகரில். மாநகர காவல்னு விஜயகாந்துக்கு பெரிய வெற்றி படம் கொடுத்த இயக்குனர் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் அனாதையாக செத்து கிடந்தார். யாருன்னே தெரியல, ஒரு அடையாளம் தெரியல. அதை வச்சு அந்த மரணத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் எழுத ஆரம்பித்தேன். இவங்க எப்படி ஒரு நாள் பொழுது கிடக்கும்? இவங்க நடித்த நடிகர் யாருமே ஃபோன்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த ஃபோன்லாம் ஒழிக்காது. யார் அடிக்க போகிறா உங்களுக்கு? யாருமே அடிக்க மாட்டாங்க. காசெல்லாம் செலவாயிடும். அந்த படம் இருந்தப்போ பயங்கர மாசு இருக்கும், அப்புறம் செலவாயிடும். எந்த இயக்குனருமே பெருசாக செட்டில் ஆகலைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். எல்லாம் அப்படியே இருக்காங்க, செலவழிச்சிடுறாங்க, காசு இல்லை. சினிமா துறையிலே அப்படி தான் நம்பி இருக்காங்க. யார் பெருசாக கடைசி நேரத்தில் நீங்கள் சொன்ன நினச்ச இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக இருந்த MKT தியாகராஜ போதர் இருக்கார். எப்படி செத்தார் கடைசியாக? கண்ணு தெரியாமல் போய் ரொம்ப வறுமையின் விளிம்பில் செத்தார். NS கிருஷ்ணன் இவங்கெல்லாம் தங்கத்தட்டில் சாப்பிட்டவங்க தம்பி. NS கிருஷ்ணன் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர். கடைசியாக ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் மாட்டி அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆகி எல்லாம் பிரிவு கவுன்சில் இங்கிலாந்தில் இருந்துச்சப்போ, இங்கே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு, சொத்தெல்லாம் விற்று பிரிவு கவுன்சிலில் போய் விடுதலை வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே ஒரு பைசாவுக்கு வழி இல்லாமல் போயிட்டு VK ராமசாமி கடைசியாக GHல செத்தார். நாகேஷ் அவர்கள் கடைசியாக கஷ்டப்பட்டு செத்தார். ஒரு பிள்ளைகள்லாம் இப்போ தேட்டர் விற்றாங்க. சிவாஜி கணேசன் சார் பிள்ளைங்களே தேட்டர் தஞ்சாவூர்லேருந்து தேட்டர்லாம் விற்றுட்டாங்க. சாவித்திரி கடைசி காலத்தில் வந்து ஒரு வறுமைப்பட்டு ஒரு நாடகம் நடத்தி பிழப்பு நடத்துகிற ஒரு சூழல் இருந்தது. இது நான் சொல்லலை, வாலி அவர்கள் எழுதியிருக்கார், வரிகளாகவே எழுதியிருக்கார். ஒரு டப்பு போக்குள்ள மாடியிலேருந்து ஹலோ மிஸ்டர் வாலி நல்லா இருக்கீங்களா, உங்கள் டிரைவர் இருக்காங்க ஒரு பாயிண்ட் சிகரெட் வாங்கிட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டது வேறு யாரில், சந்திரபாபு. மாடி விட்டு ஏழை, காரு போய் மாடி விட்டு இருந்துச்சு, அப்படி பெட்ரூம் இறங்கி போகலாம். அப்படிப்பட்ட பெரிய பணக்காரன் கடைசியாக ஒரு சிகரெட்டுக்கு வழி இல்லை. NS கிருஷ்ணன் கடைசி காலம் சொல்லவே முடியாது. அவர் மனைவி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான தொழிலை செஞ்சு கடைசி ஜீவிதம் நடத்துகிறாங்க, வாழ்வாதாரத்தை பல்லவாரத்தில், எங்கேயும் தொலைதூரத்தில் இல்லை. MKT தியாகராஜ போதும் நீல கருணா நடராஜா நீல கண்டனி. அவர் ரயில்வே ஸ்டேஷனில் வயதாகி கண்ணு தெரியாமல் உட்காந்துருந்த காலத்தில் வாலி போய் நான் தான் வாலி, நீங்கள் தானே நல்லா எழுதுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கையை தொட்டு பார்த்தோம். ஒரு காலத்தில் ஒரு கையை தொடுறதுக்கு 1,00,000 பெண்கள் நின்றாங்களாம், கையை எப்படியாவது முத்தமிட்டுறணுன்னு. அவ்வளோ அழகானவர். இப்படியா சொல்கிறேன். எல்லாம் கடைசி காலங்களில் பெருசாக சேர்த்து வச்சிருக்கல, இந்த மாதிரி செலவழித்து குடிச்சு கும்மால் அடித்து வீணடிச்சிட்டு போயிடுறது. சில பேர் தான் உஷாராக செட்டில் வராங்க. சில்கு சிமிதா ஏன் செத்தாங்கன்னே தெரில. இன்றைக்கி அவங்க அழகுக்கு இன்னும் தமிழ் சினிமாவில் ஒரு ஆளே வரல தம்பி. சில்கு சிமிதா ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், இமேஜ் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு அக்க லட்சணத்தில் ஒருத்தி வரவே இல்லைன்னு இந்த இண்டஸ்ட்ரிக்கே வரல. நீ உலக அழகே கொண்டாந்து காமிச்சாலும் சரி, ஐஸ்வர் ராய் வந்தாலும் சரி, சில்கு சிமிதாவை ஓவர்டேக் பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்க ஏன் செத்தாங்கன்னே தெரியல. அதுக்கு மாதிரி பிருத்திவிஷான்னு ஒரு நடிகை
இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் கிடச்சா ஒரு 6 வருஷம் தண்ணே இருக்குது. மர்மமான மரணம், அது மரணம், ரேப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய குழப்படி ஆகிப்போச்சு. வரிசையாக சொல்கிற தற்கொலைகள் இப்போ இந்த முல்லை, சித்ரா, விஜய் டிவியில் உள்ளவங்க அவங்க ஏன் இருந்தாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி வழக்கு விடுதலை ஆகி போச்சுன்னு வச்சேங்க. அவங்க இறந்து போகிறாங்க. எல்லா வசதியும் இருக்குது, வாய்ப்புகளும் இருக்குது, எல்லா சௌகரியமும் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எங்கேயும் அவங்களால தங்களை எளிமைப்படுத்தி வாழ முடியல. போனால் 5 ஸ்டார் ஹோட்டலாம் சாப்பிட்ணும். நம்ம போய் இந்த கையேந்தி போகணுன்னு சாப்பிட்லாம். சும்மா ஒரு பிரியாணி நின்றுட்டு சாப்பிட்ற பிரியாணிகளில் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலு. நம்ம வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. அதெல்லாம் வாழ்க்கை. அதெல்லாம் இப்போ ரஜினிகாந்த் ஐயா இங்கே தான் உருவானவர். அவர் மண்டபம் கூட இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல எத்தனையோ பேர் ஒரு பைக்கில் போயிருப்பார். அவர் ஜாவா பைக் தான் பிடிக்கினார். இந்த இடத்துல ஒரு டீ சாப்பிட்டு ஒரு தம் அடிக்கணும் ஒரு ஆசை கூட இருக்கலாம். நான் நடந்து வந்த பாதை இங்கெல்லாம் அவர் நடந்து போயிருப்பாங்கல்ல, ஒரு டீ சாப்பிட்டு தம் அடிக்கலாம் முடியுமா அவரால்? அப்போ எவ்வளோ பெரிய ப்ரைவேசியை விலை கொடுக்குறாங்க அவங்கெல்லாம். அது அவங்க யார்கிட்டையுமே தன்னை டிஸ்கஸ் பண்ண முடியாது. டிஸ்கஸ் பண்ணால் அது பெரிய மேட்ரு ஆகிடும், வெளியாகிடும். அதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் ஜெயம் ரவி அவர்கள், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. எல்லார் வாழ்க்கையிலும் சிரமங்கள் இருக்குது. சிரமம் இல்லாத மனுஷனே இல்லை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை, புத்தர் சொன்னது. பாருங்கள், ஒரு ஞானியான பிறகு சபிக்கப்பட்ட வாழ்க்கை என் வாழ்க்கை தாண்டாங்கிறார் அவர். ஏன்னா புத்தருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. புத்தரே ஒரு பணக்காரட்டு புள்ள தான் வைங்க, தனியாக பேசி தர வேண்டாம். புத்தரே பெரிய பணக்காரட்டு புள்ள, உயர் ஜாதியில் பிறந்தவர் அவர். அவர் தண்ணி ஏன்டா கொஞ்சம் பேர் தான் எடுத்து குடிக்கணுங்கிறீங்க, மற்றவங்க ஏன் குடிக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டு அரசை வைத்து விட்டு வெளியே போனவர் புத்தர். ஞானியான பிறகு சொல்கிறார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் பாவி, சபிக்கப்பட்டவனுங்கிறார். பிரச்சனை இருந்தால் தானே ஜாலியாக இருக்கும் வாழ்க்கை. எதிரியே இல்லைன்னா லைஃப் என்னங்க இருக்குது? நான் சொல்லலை, தமிழக முதல்வர் சிஎம் விஜய் சார் சொன்னது தான். எதிரியே இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காதுங்க. எதிரி வேணுங்கன்னார் இல்லை, உண்மைதாங்க. நம்ம தகுதிக்கு அளவுக்கு எதிரி வச்சுக்கணும். அப்போ தானே ஒரு காம்படிஷன் இருக்கும். யாருமே எதுவுமே சொல்லணும்னு வச்சிங்களேன், யாருமே இல்லை அது கிடைக்க யாருக்கிட்ட டீ ஏற்றுற, நம்ம பாட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு சின்ன சின்ன எதிர்ப்புகள் லைஃப்பில் இருந்தால் தான் அது அடுத்த கட்டத்தை நகர்த்தி போகும். ஆரம்பத்தில் அப்படி தானே சார் நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்னங்க கல்யாணத்தையுமே? கல்யாணம் ரொம்ப புனிதமானதுமா. யாருன்னே தெரியாது. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ல யாருன்னே தெரியாது, புனிதமானது கல்யாணம். ஒரு நாள் பார்க்குறாங்க, அவங்க கூட போய் வாழுன்னு அனுப்புறதை இப்படி தான் நார்மலைஸ் பண்ணி. அப்படி இல்லை, நார்மலைஸ் பண்ணல. கல்யாணங்கிறதுலாம் ஆதி காலம் தொட்டு இருக்குது. கல்யாணங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு. இந்த மாதிரி ஒண்டி கொடுத்து நடத்துகிறவங்க விட்டுட்டு எப்போவுமே போகலாம், கல்யாணத்தில் விட்டு போக முடியாது. அது ஒரு பெரிய கம்பெனி மாதிரி. அரேஞ்ச் மேரேஜ்ங்கிற கலாச்சாரம் வர்றதுக்கு முன்னாடி 2 பேர் விருப்பப்பட்டு காதல் கொண்டு அப்படிதான் சார் இருக்கு. காதல் திருமணங்கள் தான் அதிகமா இருந்திருக்கு. அரேஞ்ச் மேரேஜ்னு ஒரு கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் மாறி. அரேஞ்ச் மேரேஜ் ஏன் பண்ணி வச்சாங்கன்னா பல பேர் கல்யாணம் ஆக வருது. எல்லாரும் காதல் மலர்லாம் என்ன செய்யுது, நார்மலைஸ் பண்ணுற. இப்போ லிவிங் டுகெதரில் இருக்காங்க மகிழ்ச்சி, அதில் குழந்தை பிறந்தா யார் வளர்க்குறது? அனாதை குழந்தைய. தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்ததே ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. அப்போ குழந்தை குப்பை தொட்டில் குப்பைன்னா கிடக்கணும், குழந்தை கிடந்து. லிவிங் டுகெதர்ல இருக்கவங்க மட்டுமே குப்பை தொட்டியில குழந்தை போடல சார். கல்யாணம் அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்று இப்போ புருஷன் குடிகாரனா இருக்கான், இல்லை பொண்டாட்டிக்கு அதை வளர்க்க விருப்பம் இல்லை, அப்படி குப்பை தொட்டிகளை விட்டுட்டு போன குழந்தைகள் தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்படி ஒன்றும் டேட்டா என்சிஆர்பி டேட்டா சொல்லவும் இல்லை. அப்போ லிவிங் டுகெதர்ல தான் போட்டாங்க டேட்டா இல்லை சார். அதில் அப்பனும் அம்மாவோ டேட்டா இல்லைன்னு சொல்லாதீங்க, டேட்டா இருக்குன்ட்டு. அதுல அப்பனா அம்மாவோ ஒருத்தர் விட்டு போனா இன்னொருத்தவங்க லைபிலிட்டி எடுத்து வளர்த்தாங்க. இல்ல தாத்தா பாட்டின்னு ஒரு கேரக்டர் ரோல், முக்கியமான ரோல், பேரன் பேத்திக்கு தாத்தா பாட்டி அவங்க வளர்த்தாங்க. பட் இதுல யாரு சரி? அப்புறம் எதுக்கு ஜாகிருஷ்ணா இவ்வளவு கோர்ட்டு போராட்டம் நடந்துருச்சு? இதெல்லாம் சட்டமே பாதுகாக்கலையே. இல்ல சார், முன்னால சோசியல் மீடியாங்கிற ஒரு கலாச்சாரம் பெருசா பரவலா இல்ல. அப்ப யார் வீட்டுல என்ன நடந்தாலும் வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவா இருந்தது. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த கிறிசில்டா அவங்க எடுத்த தப்பா இருந்தாலுமே மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி இருந்தது. சோசியல் மீடியாங்கிற ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா தாலி கட்டி ஒழுங்கா புள்ள சட்டம் என்ன சொல்லுதோ அதான் கேட்க முடியும். உங்களோட தனிப்பட்ட விருத்தம் நீங்க சார்ந்திருக்க இயக்கங்கள் சொல்ற கருத்தெல்லாம் கேட்க முடியாது. லா என்ன சொல்லுதோ அதுதான் லா என்ன சொல்லுது? ஒழுங்கா ப்ராப்பரா இவ்வாறு இண்டு மணி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிடணும். அப்புறம் எதுக்கு சட்டத்திட்ட எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கீங்களா? அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிகிற மாதிரி தான் பேசுறீங்க. அவங்க நமக்கு பிடிச்ச துணையை நம்ம தேடிக்கிறோம். இல்ல இது திருமணத்துல அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை எதிராக பேசுறீங்கன்னு தான் பொருள். இல்லாதவங்க கூட சேர்ந்து சொல்றாங்க, ஹிந்துனா ஹிந்து மாதிரி கல்யாணம் பண்ணிடுங்க, முஸ்லீம்னா பள்ளிவாசல் ஜமாத்துன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுல கல்யாணம் பண்ணிடுங்க, கிறிஸ்டியனா நீங்க கோயில் இருக்க சர்ச் இருக்கு, அதுல போய் நீங்க ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அதுக்கு தான் வச்சிருக்காங்க, பத்திரப்பதிவுத்துறை, அதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுதான் சட்ட அங்கீகாரம் பெற்ற குழந்தை, சட்ட அங்கீகாரம் பெற்ற திருமணம். சுயமரியாதை திருமணம் சட்ட அங்கீகாரம் பெற்றது தான் சார். சுயமரியாதை திருமணம் பண்ணி எங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க போய்? ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணதான் செய்றாங்க. ரெஜிஸ்டர் பண்ணீங்க. அப்படியே ரெஜிஸ்டர் சிஸ்டத்துக்குள்ள வர்றீங்க சார். அந்த ஒரு சர்டிபிகேட். சுயமரியாதை திருமணம் என்னம்மா?
சுயமரியாதை திருமணம்னா ஜாதி மதம் கடந்து எனக்கு விருப்பப்பட்ட துணையை எந்த விதமான மத அடையாளம் இல்லாம, அதாவது ஐயர் திருமணம், அதுக்கு பேர் திருமணம். சுயமரியாதை திருமணம் தான் சார். நான் எந்த மதத்தை அடையாளத்தை என் பின்னால தூக்கிக்கல, என் துணையை நான் தேர்ந்தெடுத்து ஒரு உறுதிமொழி சொல்லி நான் இது திருமணம், பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது அதான் சொல்றேன், நீங்க ஒரு இயக்கத்தை அதை மூமெண்ட் பேசுறது நான் ஆள் கிடையாது. நான் சட்டத்தை தான் பேச முடியும். இல்லை இப்ப கனிஷ்கா போயிட்டு நீ ஏன் கதற, நீங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் ஆனது பிறகு திருமணம் ஆயிருந்தா விட்டுட்டு ஓட முடியாது. கோர்ட்டில் போட்டுலாம் கல்யாணம் பண்ணிருக்கோம், அந்த பாரு ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், 2 பேரும் போட்டோ ஒட்டி கல்யாணம் பண்ணியிருக்கோம், நாங்கள் புருஷன் முன்னாட்டிகளுக்கு சட்ட உரிமை கொடுங்க, அவன் சொத்துல ஷேர் கொடுங்க, இதெல்லாம் கேட்டிருக்கலாமே. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்தை சொன்னீங்க, சுருதியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருந்தா ஜாய் கிரிசல்டாவுக்கு ஒரு ஷேர் உண்டு சொத்தில், இந்து ரிலீஜன் ஆக்ட் படி அவங்களுக்கு சொத்துல ஷேர் உண்டு. அவங்க அப்படி பண்ணலையே. அப்போ அந்த புள்ள தான் சட்ட அங்கீகாரத்தை பெற்றுச்ச ஒழிய ஜாய் கிரிசல்டாவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. அவர் அதுவும் சுய சம்பாத்திய சொத்துல, மாதம்பட்டி ரங்கராஜ் தாம் பேரில் எந்த சொத்தும் வச்சில்லை, நான் அந்த குழந்தைக்கு அதுவும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, சம்பாதிக்கிறது வேணால் தரேன்னு சொல்லலாம். பட் ஆனால் மீனிங் அப்படி இல்லையே. சட்டம் என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் தவறு. லிவிங் டுகெதரில் யார் வேணுமோ யார் கூட வேணுமோ இருக்கலாம் முடியாது. அதில் ஒருத்தவங்க போய் கம்ப்ளைண்ட் ஆனாங்கன்னா தூக்கி ரிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னா, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.